ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு HandiMagic. சில்லுன்னு ஒரு ஃபலூடா செய்யலாமா? வாங்க. ஃபலூடா செய்கிறதுக்கு ஃபலூடாக்கு தேவையான சேவ் முதல்ல தயார் பண்ணலாம். சேவ்லேருந்து சேமியான்னு சொல்லலாம். அந்த சேமியா செய்கிறதுக்கு நமக்கு ஐஸ் வேணும். ஐஸ் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். அப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதை ஃப்ரீசரில் ஃபஸ்ட்டு ஐஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது அதுக்கு தேவைப்படும். ஸோ முதல்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் சப்ஜா விதை, இதையும் நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுக்குவோம். இது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். ஸோ இது கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு இன்னும் நான் பற்ற வைக்கல. இப்போ இந்த 1.5 கப் தண்ணி கூட ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஸ்டார்ச் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுப்பு நான் இன்னும் பற்ற வைக்கல. இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஏற்றிக்கலாம். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு கட்டி இல்லாமல். இப்போ நம்ம அடுப்பை ஏற்றிக்குவோம். அடுப்பு மிதமான தீயிலேயே இருக்கட்டும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடணும். இப்போ இது கார்ன்ஸ்டார்ச்சுங்கிறதுனால சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடும், அடி பிடிக்கவும் பார்க்கும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க. இது அரைரோட் மாவில் கூட பண்ணலாம். கார்ன்ஸ்டார்ச்சில் தான் பண்ணணுன்னு இல்லை, அரைரோட் மாவுலேயும் பண்ணலாம். இது நம்ம கடையில் கிடைக்கிறத விட கூடுதல் சுவையோடு இருக்கும். சிம்பிளாகவும் வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பலன்னு இந்த மாவு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல பலன்னு ஒரு ஷைனிங் வந்துருச்சு. அப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெந்த மாவை நம்ம ஒரு முறுக்கு நாழியில் போட்டுட்டு புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இடியாப்பம் புளிவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன கண் இருக்கிற அந்த அச்சை போட்டுக்கலாம். அப்போ சின்னதாக நமக்கு சேமியா வரும். அதனால் இப்போ இந்த அச்சு இல்லை அப்படின்னா சாதாரண ஏதாவது ஒரு சாண்ட்விச் பேக்கோ இல்லை எண்ணெய் கவரோ அதோட எட்ஜை கட் பண்ணிவிட்டு அதில் கூட இந்த மாவை ஃபில் பண்ணி புளிஞ்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாவு ஆறுறதுக்கு முன்னால் நம்ம ரெடி பண்ணோம். ரொம்ப ஆறிச்சுன்னா அப்புறம் வராது. சூடாக இருக்கும்போதே ஃபில் பண்ணி ஆட் பண்ணோம். கொஞ்சம் கை சுட பார்க்கும், அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐஸில் நம்ம அதை புழிஞ்சு விட போகிறோம். இந்த ஐஸ் நம்ம ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சு எடுத்த ஐஸ். அது மேலே நான் சும்மா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். நம்ம இடியாப்பம் புளிகிற மாதிரியே தான் அந்த தண்ணிக்கு மேலே நம்ம இந்த மாவை புழிஞ்சு விடணும். சின்ன கண்ணாக எடுத்திங்கன்னா சேமியா சின்னதாக வரும். கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக சேமியா வரும். அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஃபலூடா செய்கிறதுக்கு இந்த சேமியா போதுமாக இருக்கும். ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போவே செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் இப்படியே இதை விடுவோம். இப்போயே ஃபார்ம் ஆகுது. ஆனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஃபலூடா செய்கிற வரைக்கும் அது அப்படியே கவுண்டர் டாப்பில் இருக்கட்டும். அடுத்தது ஃபலூடாக்கு தேவையான ஒரு சுவையான பால் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 3 கப் பால் எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த 3 கப் பாலை நம்ம 1.5 கப்பாக சுண்ட காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம பால் இப்போ ஒரு 5 நிமிஷமாக மிதமான தீயில் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. பாருங்கள், பாதி ஆயிடுச்சு, ஆடையெல்லாம் கட்டியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம், ஒரு இனிப்புக்காக. இதையும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. சர்க்கரை தானே, கீழே அடி பிடிச்சிரும், அதனால் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அது கூட
நான் பொடியாக கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் தேவைன்னு இல்லை, எந்த பருப்பு இருந்தாலும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம், ஒரு சுவைக்காக, கூடுதல் சுவைக்காக. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான பொருள் ஃபலூடாக்கு ஒரு ரோஸ் சிரப் வேணும். நான் இங்கே ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன், ரூஹப்ஸா கூட எடுத்துக்கலாம். ஒரு 100 ml நான் எடுத்திருக்கேன். இது அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப தான். நம்ம ஃபலூடா செய்கிறதுக்காக தயார் பண்ண பொருட்கள்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம செஞ்ச சேமியா, காய்ச்சி வச்சுருக்கிற பால், ஊற வச்ச சப்ஜா, அப்புறம் கொஞ்சம் பழங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்த பழங்கள் நான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான பழங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா பொருளும் தயாராகிடுச்சு. அசம்பிள் பண்ணலாமா? இப்போ நம்ம செஞ்சு வச்ச சேமியா நல்லா அழகாக வந்திருக்கு. நான் முதல்ல போட்டுக்கிறேன் அதை. இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு உயரமான ஒரு கிளாஸ் வேணும், அது மறக்காமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பொருட்களையும் போட முடியும். இப்போ அடுத்தது நம்மளுடைய ரோஸ் சிரப், அதையும் சேர்த்துக்கோங்க. கலரே பியூட்டிஃபுல்லாக வருது. ஓரங்களும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்மளோட பால், அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம், இது கூடுதலோ குறைச்சலோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச சப்ஜா அதை போட்டுக்கலாம். அடுத்தது இது அகர் அகரில் பண்ண ஜெல்லி. இந்த ஜெல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி போய் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜெல்லி கூட போட்டுக்கிறேன். இதுவும் நம்ம இஷ்டம்தான், கூடுதலோ குறையவோ போட்டுக்கலாம். 3 ஃப்ளேவர் பண்ணதுனால நான் 3 ஃப்ளேவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம். அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்கள். என்கிட்ட கொஞ்சம் ஆப்பிள் இருந்தது, ஸோ கொஞ்சம் ஆப்பிள். இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொய்யாப்பழம் இருந்தது, அது. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை, நிறைய போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கிவி, எவ்வளோ ஆசையாக இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மறுபடியும் ஜெல்லி போட்டுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சேமியா போட்டுக்கலாம். கொஞ்சம் பால், இதுவும் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். மறுபடியும் ரோஸ் சிரப். இந்த ரோஸ் சிரப்லேருந்து தான் உங்களுக்கு இனிப்பு வருது, அதனால் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் கூடுதல் குறைய போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிரப். கடைசியாக ஒரு நீளமான ஒரு ஸ்பூன், எல்லாம் எடுத்து சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக ஒரு லாங் ஸ்பூன் வச்சுருங்க. என்ஜாய். சில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஃபலூடா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.